என்ன துளுக்குறீங்க? நல்ல சாப்பிடுக்கா. இப்போ ஓடல. அது எங்கே சாப்பிடு நல்லா இல்லை, காற்று இல்லை. நல்லா சாப்பிட்டுக்கா, நேரம் ஆயிட்டு சாப்பிடுங்க. நல்லா போட்டு வாங்கி போட்டு போங்க. ஆயிட்டு சரி, என்ன மேஞ்சே போதும். என்ன போதும். வசமாக பிடிக்குமே. வசமாக மாட்டிட்டான். அரியான பயில்வான் நல்ல முரட்டு வாத்துமக்கா. பிழமை பிடிச்சாதான் பிடிக்க முடியாது. என்ன அப்படியே போவோம். நஜி இவனை பிடிக்கணுமே. இவன் தான் பெரிய காட்டமாக இருக்கான் பயில்வான். இவன் கொஞ்சம் பார்த்தா அவன் பயங்கர சூச்சுக்குமாக்கா. கட்டணை பற்றி விடாத. இவனை கெட்டி போடாதானே அவனை பிடிக்க முடியும். வடிவா கெட்டி போடும். கேடா கொஞ்சம் நேரம் வா. இல்லைம்மா நரி கட்டி அடிக்கும் போதெல்லாம் அடிக்கான். உள்ள நெறி சரியான குத்து வலிகளை முனைச்சாமக்கா. பிடிக்க முடிஞ்சு புறா கருக்கு பயமாக இருக்கு. மெதுவாக பிடிக்கணும்ல. அவர் இருந்துச்சியா அந்த பக்கம் என்ன துளுக்குறீங்க? சரியான வாட்டவாடி இறக்கி வச்சாமக்கா. அப்பா ஐயோ காய்ஸ் எல்லாம் வாங்கமக்கா. பார்த்து லேசாக தான் ஓடணும்னு நினச்சோமக்கா. இந்த வேலை பண்ணிவிட்டான். நான் அப்படியே கோடு போட்டுட்டான் கையில். ஆனால் பிடிக்க முடியாது. ஓ வா வா. முக்கிய நல்ல புண்ணு எடுத்துக்கணுங்க. ரொம்ப வலுவாக இருக்காமக்கா. வெண்ணி போட்டு முக்குனா தான் சரியாக வருவான். இரு பாருங்க. அண்டா தூக்கி வச்சுட்டு அது நல்லா அது வராது. செம்ம பிடிக்கணும். சரி ரைட். சரி
சுடு தண்ணியில் முக்கினோடனே பழமாய் வரமுக்கா. இவ்வளோ நேரம் ஆகி ஒன்று க்ளீன் பண்ணியாச்சுமுக்கா. இன்னும் அடுத்தது இரு. தண்ணி சூடு பயங்கரமாக இருக்குமுக்கா. கை வைக்காவில என்ன பொடி பொடி முடியாக இருந்துக்கிட்டு வரைய முடியாமக்கா. கண் மேலே தான் இருக்குது. நைஸாக எடுத்துக்கணும். பாய் இந்த பொடி முடியலாம் கீழே கரு வைக்கணுமுக்கா. கொஞ்சம் பொன் நிறமாக வைக்க எடுக்கணுமுக்கா. கலர் கொஞ்சம் மாற வரைக்கும் அப்படி நைஸாக பிடிச்சி எடுக்கணுமுக்கா. பார்த்தா நல்ல ருசியாக சாப்பிட்ணுன்னா இவ்வளோ வேலை பார்க்கணுமுக்கா. வைக்கிற காட்டினதோட அப்படியே நெஞ்ச மேண்டாமக்கா. கிளீன் 2 வாத்து முடியும் வச்சு பெரிய ஒரு பஞ்சு மத்தியாக பண்ணிடலாம் உங்களுக்கு. இவ்வளோ முடிய வச்சு மஞ்சள் தேய்ச்சி நல்லா சுத்தமாக களி எடுத்துக்கணுமுக்கா. மஞ்சள் தேய்ச்சா இந்த கவுச வாடை அடிக்காமுக்கா. நல்ல சுத்தமாக களி எடுத்துக்கணுமுக்கா. அப்படியே இறக்கி வெட்ட பிடிச்சோம் நமக்கா. கட்டியே தூக்குதுமுக்கா. அவ்வளோ வலுவாக இருக்கான் கறி. அந்தாமக்கா. இது நல்ல வசமாக கிடச்சிக்கோமுக்கா.
கறியை பார்க்கும்போது அப்படியே உளிஞ்சிடலாம் போல இருக்குமுக்கா. அது அல்வா துண்டு மாதிரி இருக்கான். நல்ல முரட்டு செப்பு கிடச்சிக்காமக்கா. கறி வச்ச பிறகு தான் யார் கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியும். ரைட். அப்படியே சுத்தமாக காலி எடுத்துக்கா. மண் போடாம காய்கறியெல்லாம் உரலில் போட்டு ஒரு தட்டி தட்டி எடுத்து விடுமுக்கா. யாராலும் போதும். அப்படி இருக்கு. இல்லை கரெக்டான பக்கத்தில் இடிச்சாச்சுமுக்கா. நீ எடுத்துட்டு வேண்டாம். ஏய் நயமான கடலை நமக்கா. கருவேப்பிலை உள்ளே இறக்கி வேண்டாம். நைட்டு இடித்த மசாலாமுக்கா உள்ள அப்படியே இறக்கி வேண்டாம். ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கக்கா. அழகான வாத்துக்கறியை உள்ளே இறக்கி வேண்டாம்க்கா. மல்லித்தூள் வத்தல்தூள் கறியில் நல்ல மஞ்சள் சேர்த்தாச்சுமுக்கா. கறி வேவைக்கு தேவையான தண்ணி சேர்த்து விடுங்கக்கா. பட்ட வகையில் ஒரு தட்டி தட்டி எடுத்து விடுமுக்கா. இன்னொரு வாசம்
அரைக்க முடியும். நல்ல பட்டு போல அரைச்சாச்சு மக்கா. இனி எடுத்துட்டு வேண்டியான். கறி அவிஞ்சு நல்லா திரண்டு வேண்டாமுக்கா. இனி பட்டை வகையில் சேர்த்து வேண்டாம். தேவையான உப்பு சேர்த்து விடுங்கக்கா. நல்ல வாசல் நாட்டு வாத்து கறில சொல்லியாச்சுன்னா யாழ் ஊருக்கு வாசம் அடிப்பானே. ஆமாம், பக்கவாயிட்டான். நீ அப்படியே கொத்தமல்லியை போட்டு வேண்டியமுக்கா. நல்ல பஞ்சுமாக வேண்டாமுக்கா. நீ இறக்கிட வேண்டியான். நல்ல சாஸ் இல்லை வாங்கமுக்கா. அப்படியே பட்டை எடுங்க. நல்ல சாய்ங்க. எல்லாரும் இன்னைக்கு ஒரு பிடி பிடிங்கமுக்கா. பெரிய பீச்சு ஒன்று இன்னைக்கு வசமாக கிடச்சிக்காமக்கா. நல்ல பழமாக வேண்டாமக்கா. நாட்டு வாத்து கறினாலே தனி ருசியாக தான் இருக்குமுக்கா. நல்லா காரம் நேரமாக பக்குவமாக இருக்காதா. ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. காய்கறி மசாலா எல்லாம் இடித்து போட்டதுனால ருசியாக தனியாக தான் இருக்காமக்கா. நல்ல பல்லுக்கு பழமாக வந்துருக்காமக்கா. அப்படியே இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டி தான் இருந்தனா. சாப்பிடுங்க. வா, நீ ஒன்று ரெண்டு ஒரு நீ ஒரு பிடி பிடிக்காமக்கா. சாப்பிடலாம். சாப்பிட்டு ஆள் கடிக்க வராதா.